டைம் டிராவல் பண்ணி எதிர்காலத்துக்கு போன 3 பசங்களுமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயுமே இவங்க வச்சுட்டு போன காசு எடுத்துட்டு சாப்பிடலாம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப டைம் மிஷின் அவங்க கூட சேர்ந்து ஃபியூச்சருக்கு போனதுனால எப்படினாச்சும் பாலியும் மைக்கிலையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் ஒரு பக்கம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல இருக்க அம்மாவுக்குமே நெக்ஸ்ட் டே பர்த்டேன்றதுனால அவங்கள பார்க்கலாமே வீட்டுக்கு போனா இன்னுமே புள்ளைய காணாம சாப்பிடாம கொள்ளாம அவங்களுமே படுத்துட்டு இருக்காங்க. அம்மாவோட பர்த்டே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக சின்ன வயசுலயே அவனுமே பாட்டு பாடி கேஸ்ட ஒழிச்சு வச்சிருப்பான். அந்த கேஸ்ட் எடுத்து வந்து அம்மா கேட்கணுமேட்டு பக்கத்துல வச்சுட்டு போயிடுறான். அம்மாவுமே அதை கேட்டுட்டு பையன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்லமே ஹீரோ லவ் பண்ற பொண்ணுமே இன்னும் 1 மாசமா ஹீரோ ஆளே காணாமேன்ட்டு ஹீரோமே தங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. அங்க அவங்களோட சின்ன வயசு போட்டோ தான் இருக்கும். அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பசங்க 3 பேருமே அங்க வந்து நிக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஸ்டார்டிங்ல பயந்துடுறா. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்டுமே அங்க வந்துடுறாரு. அவங்க தான் அந்த பொண்ணுக்கு அந்த பசங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத புரிய வைக்கிறாரு. அவங்க அம்மா நாளைக்கு இறக்க போறத தடுக்கிறதுக்காக ஆதி அங்க போயிருக்கான்ற தெரிஞ்ச உடனே இந்த கேக்குற சின்ன வயசு ஆதியுமே அப்ப அம்மா இறந்துட்டாங்களா சொல்லி பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் பசங்களை இவங்க தான் கடத்திட்டாங்க சொல்லிட்டு போலீஸுமே இவங்களை தேடிட்டு இருக்கும். இவங்களுமே பால் மைக்கிளோட அட்ரஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு டாக்ஸிலுமே போயிட்டு இருக்கையில திடீர்னு முன்னாடி போற கார் சடனா நின்னுடுது. ஹீரோமே இறங்கி வந்து பார்த்தா உள்ள இருக்கிறதுமே மைக்கிளா தான் இருக்கும். இவனுமே போய் அவகிட்ட பேசுறதுக்குள்ள அவரோட காருமே ஸ்டார்ட் ஆகி அவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவனுங்களுமே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகையில போலீஸ் வரை இவங்களை பிடிச்சிடுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்களுமே ஓடி போகையில தூரத்துல பாலோட கார் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுமே உள்ள போய் பாக்குறதுக்குள்ள இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்களுமே நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம் இதை ஸ்டாப் பண்ணுங்க சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பாலுமே இதை நம்புறாரு. ஆனா மைக்கிலுமே இதை நம்பாம நானுமே ஃபியூச்சருக்கு போக தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த மிஷினுக்குள்ளேயுமே போயிடுறாரு. கரெக்டா இவங்களை தேடி போலீஸுமே அங்க வந்ததுனால இவங்களாலுமே எதுவுமே பண்ண முடியல. எக்ஸ்பெரிமெண்ட்டுமே கோலர் ஆகி மிஷினுமே அங்க வெடிச்சு மைக்கிலுமே அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிச்சு பார்த்தா இன்னும் 1 மணி நேரத்துல அம்மாவுக்குமே ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோமே அங்க இருந்து தப்பிச்சு அம்மா இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சிடறான். அவங்களுமே குட்லு இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன் சொல்லிட்டு அடமுடிச்சிட்டு இருக்காங்க. என் பையனை நான் இப்பயே பார்த்தானு சொல்லிட்டு கேட்டதுனால இவனுமே நான் தான் உங்க பையன் சொல்லிட்டு சொல்லிடுறான். உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறமா சொல்லிட்டு அம்மாவுமே இப்ப ஆட்டோல ஏத்தி விடுறான். அம்மாவுமே வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுமே இவன் நம்ம பையன் தான்றது புரிஞ்சுக்கிட்டு குட்லுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவனும் சந்தோஷமா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா கரெக்டா 1 மணி ஆனதுமே ஆட்டோல இருந்த அம்மாவுக்குமே ஆக்சிடென்ட் ஆகி அவனோட கண்ணு முன்னாடியே அவன் அம்மாவுமே இறந்து போயிடுறாங்க. இவனுமே அம்மா அம்மான்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்கான். என்னால அம்மா ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாதா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா கூட நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அம்மா கையால சமைச்சதையுமே நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு இதுவே போதும்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கையில இவங்க டைம் மிஷின் இப்போ ஒர்க் ஆகி பசங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனா அம்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுமே அம்மாவுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பெல்லாம் உன் கூட மியூசிக் இருக்கோ அப்பெல்லாம் அம்மா உன் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுமே அவனை ஆறுதல் படுத்துறான். இப்ப இவங்களுமே பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. கதிருமே ஃபியூச்சர்ல அவனுக்காக பார்த்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாமே முடிவு பண்ணி அந்த பொண்ணைய தேடி போயிடுறான். பாண்டியுமே அவன் செய்யற வேலையுமே ரொம்ப பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிடறான். கடைசியில ஒரு வழியா ஹீரோவுமே அம்மாக்காக இப்ப ஸ்டேஜ் ஏறி பாட ஆரம்பிச்சிடறான்.